So next topic chapter 4 carbon and its compounds. ஸோ கெமிஸ்ட்ரி மொத்தமாக த்ரீயாக டிவைட் பண்ணலாம். ஒன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படிக்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அந்த 118 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, அதை பற்றிலாம் படிக்கிறது தான், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கிறது தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸு, ஈக்லிபிரியம், அந்த மாதிரி நிறையா, அதாவது ஹீட்டை லைட்டெல்லாம் பேஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா முக்கால்வாசிலாம் இல்லை, எல்லாமே பேஸ்ட் ஆன் கார்பன் தான் முக்கியமான பொருளாக இருக்கும். ஸோ இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக்குங்கிறது நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அதுலேருந்து தான் எடுக்கிறதுன்னு சொல்கிறது. ஆனால் இப்போலாம் நிறையவே நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கார்பன் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த லாஸ்ட் சாப்டர் we came to know many compounds of importance to us. In this chapter we will study about some more interesting compounds and their properties. இந்த சாப்டரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்சோ we shall be learning about carbon, an element which is an immense significance to us in both elemental form and in the combined form. ஸோ அதில் என்ன செய்ய போகிறோம்னா, கார்பன் பற்றி படிக்க போகிறோம். கார்பன் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்ம ஃப்யூச்சர், நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது தனியாகவோ இல்லை காம்பவுண்டாக சேர்ந்தோ எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். டேக் ஆக்டிவிட்டி 4 மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் 10 things you have used or consumed since the morning. காலையில் நீ யூஸ் பண்ணுற ஒரு 10 திங்ஸை எழுத சொல்கிறாங்க. compile this list with made by your classmate and then sort the items into the adjacent table. ஸோ இந்த டேபிளில் நம்மளை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது, if there are items which are made up of more than one material, put them into both the relevant columns of the table. ஸோ சிங்கிளாக இருந்தால் அது ஒரு இடத்துலையும், இல்லை கம்பைண்டாக இருந்தால் அது ஒரு இடத்துலையும் அப்படி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டலால் மேட் ஆகிருக்கிறது இங்கே எழுதணும். அடுத்தது கிளாஸு, கிளே அதால் ஆனது, அதர் மெட்டீரியல்ஸை இங்கே எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. லுக் அட் த ஐட்டம் தட் கம் in the last column of the above table filled by you. Your teacher will able to tell you that most of them are made up of compounds of carbon. ஸோ இந்த டேபிள் இங்கே எழுதியிருக்கீங்க இல்லையா, அங்கே டேபிள், அதாவது நம்ம காலையில் யூஸ் பண்ணுறதில் இந்த ஆள் போக ரிமைனிங் எழுதியிருக்க இந்த டேபிளில் பார்த்தோன்னா முக்கால்வாசி பேர் யாராக இருப்பாங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸாக தான் இருப்பாங்க. கார்பனும் அதோட சேர்ந்த காம்பவுண்டாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த டேபிளில். கேன் யூ திங்க் ஆஃப் a method to test this? What would be the product if a compound containing carbon is burned? Do you know any test to confirm this? ஸோ கார்பன் எரிச்சா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு வரும், புகை பயங்கரமாக வரும்ல, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வரும். ஸோ அதை வச்சு அது கார்பன் தானா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெஸ்ட்டை சொல்கிறாங்க. ஃபுட், கிளாத், மெடிசன், அடுத்தது books or many of things that you listed are all based on the versatile element யாராக இருப்பாங்களாம்? அந்த கார்பனை தான் இருப்பாங்களாம். ஸோ யாரெல்லாம் தயாரிக்கிறதுக்கு, ஃபுட்டுக்கு, கிளாத்துக்கு, மெடிசனுக்கு, புக்ஸுக்கு, இல்லை வேறு சில திங்ஸுக்கும் கூட கார்பன் தான் முக்கியமான இருப்பாங்க. வெர்சடைல்னால் பறந்து விரிந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக அப்படின்னு சொல்கிறது. இன் அடிஷன் ஆல் லிவிங் ஸ்ட்ரக்சர் ஆர் கார்பன் பேஸ்டு. நம்மளோட லிவிங் ஸ்ட்ரக்சர் நம்மளும் கூட கார்பன் பேஸ்டு தான். the amount of carbon present in the earth crust and in the atmosphere is quite meager.
அதே மாதிரி இந்த கார்பன் அப்படிங்கிறது நம்ம எர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். அந்த எர்த் crust have only 0.02% ஆஃப் கார்பன் தான் இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் மினரல்ஸ் யார் மாதிரி இருக்குது? மினரல்ஸ் ஹைட்ரஜன் கார்பனேட்டா இல்லை கோலா இல்லை பெட்ரோலியமா அது மாதிரி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 0.03 கார்பன் தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மில் இருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் this small amount of carbon available in nature, the importance of carbon seems to be immense. ஸோ கிடைக்கிறது கம்மியாக இருந்தால் கூடயும் அதோட யூஸுங்கிறது அதிகமாக கிடைக்குது. நார்மலாக எவ்வளோ கிடைக்குதாமோ நம்ம மினரலாக எப்படின்னா கார்பனேட்டாவோ இல்லை பைகார்பனேட்டாவோ லைக் சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட்லாம் சொல்லலையே. ஸோ அந்த கார்பனேட் மாதிரி ஃபார்மேட்டில் கார்பனுங்கிறது, ஏன்னா கார்பனேட்னா CO3 அதில் சிங்கிறது கார்பன். ஸோ அந்த ஃபார்மேட்டில் 0.02% கிடைக்கிறாங்க. இந்த மீன் டைம் அது வந்து பைகார்பனேட்டாகவும் கிடைக்கும். பைகார்பனேட் அப்படி இருக்கும், HCO3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நம்ம அந்த மாதிரி போடலாம். இதெல்லாம் நம்ம கார்பன் கிடைக்கிற அந்த ஃபார்மேட்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கோலா பெட்ரோலியமாக கூட அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பியரில் கார்பன் எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கார்பன் இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.03% இருக்கும். ஸோ மொத்தமாகவே நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கார்பன் தான் அந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. அதனால் அதோட யூஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசான யூசஸாக இருக்குது, இம்மென்ஸ் ப்ராப்பர்ட்டியாக யூசஸாக இருக்குது, இம்பார்ட்டன்ஸுங்கிறது. இன் திஸ் சாப்டர் வி வில் know about the property of carbon which makes carbon so important. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாண்டிங் இன் கார்பன், இந்த கோவலன்ட் பாண்ட். In this chapter, in the previous chapter, we shall study the properties of ionic compound. Ionic compound என்னன்னு நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. Ionic compound என்ன திரும்ப ஒரு தடவை பார்க்கலாமா? ஆக்சுவலாக நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஆனாலும் பார்த்துக்கலாமா? அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா, ஒரு 2 ஆட்டம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா அதில் எலக்ட்ரோ பாசிட்டிவும் எலக்ட்ரோ நெகட்டிவும் இருப்பாங்க. அதில் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருங்க லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான், அதே மாதிரி கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று லாஸ் பண்ணும், ஒன்று கெயின் பண்ணும். அதை டெஃபினிஷனாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, அயானிக் பாண்ட் இஸ் த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம். ஒரு ஆட்டத்தில் இருக்கிற வேலன்சி எலக்ட்ரான் அப்படியே ஃபில் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக அடுத்த இடத்துக்கு போச்சுன்னா அதான் யாருன்னு சொல்லுவோம்? கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியத்தில் முதல்ல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்டில் ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்ததில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரானாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது இந்த எலக்ட்ரானை மட்டும் நம்ம வேறு மாதிரி டினோட் பண்ணுவோம். இந்த க்ரீன் கலராக இருக்கிறது இவங்கள்ட்ட இருக்க எலக்ட்ரான். அதே மாதிரி இப்போ குளோரின் இருக்கிறத எடுத்துப்போம். குளோரினில் ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்டில் ஸோ அவுட்டரில் பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த ஷெல்லில் பார்த்தோம்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 3 4 5 6 7. ஸோ இப்படி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ தானே சார் சொல்கிறீங்க அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே கம்ப்ளீட்டாக இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி. அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 7ம் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா இதுக்கு 1 இருந்தாவே போதும், ஆக்டேட்டுக்கு அது சரியாயிடுவாங்க. ஆக்டேட்னா அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான் இருந்தால் தே ஆர் கோயிங் டு பி எ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே 1 கொடுத்துட்டா இவங்க ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே 7 வரணும், வெளியிலேருந்து 7 வரது பாசிபிலிட்டியா இல்லை. அதனால் 1 மட்டும் ஈஸியாக அங்கே வரும். அப்போ என்ன செய்யணும்னா இது 1 லாஸ் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்துரும். அப்படி கொடுத்துட்டா இங்கே அவுட்டரில் இப்போ எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? இவங்கள்ட்ட 8 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும். ஸோ இப்போ இது ஸ்டேபிள் ஆகிடும். யார்? இந்த ஆளும் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஆளும் ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே மியூச்சுவல் ஷேரிங் எதுவும் கிடையாது. அதாவது ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்து ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்தா தான் அது மியூச்சுவல் ஷேரிங் சொல்லுவோம், அதான் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது? கம்ப்ளீட்டாக இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வர கிடையாது, இவங்க மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இவங்க ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான்
மியூச்சுவல் அது அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சார் சம்மந்தம், ஏன் சார் இது அயானிக் பாண்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இது தேவையில்லாத டாபிக் தான், ஆனாலும் போன லெசனில் நம்ம பார்த்துருக்கணும், நம்ம பார்க்காதனால இந்த லெசனில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நார்மலாக எழுதுவோம், NaCl எழுதலாம். NAங்கிறது 281 இருக்கும், 281 இருக்கும். அதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்தது 8 எலக்ட்ரான், அடுத்தது 1 எலக்ட்ரான். இது என்ன செய்யணும்னா Na ப்ளஸ்ஸாகவும் ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ இது யார், Na ப்ளஸ் அயானா. அயானிக் பாண்டுன்னு ஏன் வருதுன்னா அயான்ஸுக்குள்ளே எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ Na ப்ளஸ்ன்னு கிடச்சிட்டு, இந்த மீன் டைம் Cl எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கேன். Cl என்ன செய்யணும்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும், ஏன்னா அதுக்கிட்ட அவுட்டர் மோஸ்ட்டில் 287 இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வேணும் அதுக்கு ஸ்டேபிள் ஆகணும். அப்போ அது 8 அப்போ ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ணும். அப்படி கெயின் பண்ணிவிட்டு அது யாராக மாறிக்கும், Cl மைனஸ்ன்னு மாறிடும். ஸோ இப்போ இந்த Na ப்ளஸ்ஸும் Cl மைனஸும் சேர்ந்து தான், இந்த 2 அயானும் சேர்ந்து தான் பாண்டு உருவாக்கும். அதனால தான் இது அயானிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் என்னென்னு சொல்லலாம், எலக்ட்ரோவேலன் பாண்டுன்னு சொல்லலாம். அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன் பாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அயானிக் பாண்டை பற்றி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது ரெண்டும் உருவானதுக்கப்புறம் NaClன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே ஷேரிங் எதுவும் இல்லை, அதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, அவ்வளோதான். அவங்க இங்கேருந்து இங்கே வரல, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் அங்கே போயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே 28 ஆகும், இங்கே 288ன்னு மாறிடும். அப்படி மாறுறது தான் அயானிக் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். In previous chapter, we have studied the properties of ionic compound. We saw that ionic compound have high melting and boiling point and conductivity, conduct electricity in the solution or in the molten state. அயானிக் காம்பவுண்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கு ஹை பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்ட்டிங் பாயிண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த மீன் டைம் எப்போது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியாக இருக்குன்னா இந்த கேஸ் ஆஃப் சொல்யூஷன் ஃபார்ம் ஆர் இந்த கேஸ் ஆஃப் மோல்டன் ஸ்டேட்டில். மோல்டன் ஸ்டேட்னால் உருக்கிட்டுறாங்களே, உருகி போனதுக்கப்புறமா, உருக்கினதுக்கப்புறமா, அதை மெல்ட் ஆக்கினதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் கூட அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி சொல்யூஷனாக இருந்தால் கூட எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இது யாருன்னா அயானிக் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, திடீர்னு சான்னு இருக்குது. We also saw how the nature of bonding in ionic compound. Explain this property. Let us now study the property of some carbon compounds. ஸோ அது நமக்கு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில கார்பன் காம்பவுண்ட்ஸை பார்ப்போம். மோஸ்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் நம்ம லைஃப்பில், அது எல்லாமே புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக தான் இருக்கும். அடுத்து we have seen in chapter 2 from the data given in table 4.1 on the boiling point and the melting point of the carbon compound, we find that these compounds have low melting and boiling points as compared to ionic bond. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் அயானிக் பாண்டில் மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள விட இவங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது கம்பேர் பண்ணுறப்போ அயானிக் பாயிண்டை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அயானிக் பாண்டு யாரை கம்பேர் பண்ணுறப்போ, அயானிக் பாண்டை கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோவா தான் இருக்குமோ, ரொம்ப லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு we can conclude that the force of attraction between the molecule are not very strong. இந்த அயானிக் பாண்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையாக இருந்தால் அவங்களுக்கு அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல் நல்லாயிருக்கும், இல்லை அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாயிலிங் பாயிண்ட்னா என்ன, மெல்ட்டிங் பாயிண்ட்னா என்ன, ஒரு சாலிட் இருக்குன்னா அந்த சாலிடை பிரேக் பண்ண போகிறோம். அந்த சாலிடுங்கிறப்போ பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு, இல்லை பார்ட்டிகல்ஸ் க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். அப்போது ஒரு ஆட்டமுக்கு ஒரு ஆட்டமுக்கு இடையில் அட்ராக்ஷனும் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோங்க, இது ஒரு ஆட்டமாக வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இதுவும் சாலிடாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுத்தோட அட்ராக்ஷனும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் சாலிடாக இருக்கிறப்போ. அப்போ நான் ஹீட் எனர்ஜி கொடுத்து தான் இதை நான் பிரேக்கப் பண்ணணும். அப்படி பிரேக்கப் பண்ணால் தான் அது மெல்ட் ஆகி லிக்விடாக மாறும்.
அதுதான் நம்ம மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு சாலிடை லிக்விடாக மாற்றுறது தான் மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நான் ஹீட்டு கொடுக்க இது அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரமாக பிரிஞ்சே போகாது, இல்லை இது ரெண்டுமே பிரிஞ்சு போகாது. அப்போ நான் என்ன செய்யணும், இதோட ஸ்ட்ராங்கை பொறுத்து நான் ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க அட்ராக்ஷனுக்கு மேலே நம்ம ஹீட்டை கொடுத்தா தான் இது பிரேக்கப் ஆகும், உடஞ்சி இது தனியாகவும் வரும். அது வரைக்கும் இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அயானிக் பாண்டை பொறுத்த மட்டும் அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக அந்த பாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டு பேசிக்கலாகவே யாருக்கு அதிகமாக இருக்கும், அயானிக் பாண்டுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் கோவலன்ட் பாண்டுங்கிறது அப்படி கிடையாது. கார்பன் காம்பவுண்டுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும். ஏன்னா இவங்க அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் ஈஸியாக அவங்க மெல்ட் பண்ணவோ இல்லை பாயில் பண்ணவோ செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்டிக் ஆசிட் பாருங்கள். அஸ்டிக் ஆசிட் ஃபுல்லாகவே கார்பன் காம்பவுண்ட் தான். இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 290 இருக்குது, அதோட பாயிலிங் பாயிண்ட்னா 391 இருக்குது. அது குளோரோஃபார்ம் பார்த்தோம்னா 209 இருக்குது, 334 இருக்குது. எத்தனாலுக்கு 156, 351 இருக்குது. மீத்தேனில் 90 இருக்குது, 111 இருக்குது. ஸோ இதெல்லாம் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே அளவுள்ள ஒரு காம்பவுண்டு, இதே அளவுக்கு இருக்கிற காம்பவுண்ட் எதாவது எடுத்து நம்ம பார்த்தோம், அயானிக் காம்பவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பயங்கர மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் கொஞ்சம் கம்மி தான் அயானிக் பாண்டை கம்பேர் பண்ணுறப்போ. Since this compound are largely non-conductor of electricity, ஸோ இவங்க பார்த்தோம்னா அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, மாலிகுல்ஸ்க்கு இடையில் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கண்டக்டிவிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களை நம்ம பிரித்தோம்னா அயான்ஸாக பிரிஞ்சு போக மாட்டாங்க. அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸை நம்ம பிரித்தோம்னா அயான்ஸாக பிரிஞ்சு போக மாட்டாங்க. அயான்ஸ் இருந்தால் தானே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ NaClனால் இது வந்து யாரால் உருவாயிருக்குது, அயானிக் பாண்டு. இப்போ இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போதோ இல்லை சாரமாக மோல்டனாக மாற்றும் போதோ Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் மாறும். அப்போது ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக கண்டக்ட் ஆகும் இதில். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் வராது. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து நம்ம பிரித்தோம்னா ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ வராது, ப்ளஸ்ஸும் வராது மைனஸும் வராது. அப்புறம் இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி அதை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அது ஒரு ரிஸ்க்கான ஏரியா தானே. அதனால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுங்கிறதும் கஷ்டம்தான் இல்லை. In class 9, we learnt about the combining capacity of various elements and how it depends on the number of valence electron. Let us now look at the electronic configuration of carbon. The atomic number of carbon is 6. What would be the distribution of electron in various cells of carbon? How many valence electron will carbon have? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் 9th முடிச்சுட்டு 10th வரணும்னு சொல்லுது. இந்த வேலன்சி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலன்சி எலக்ட்ரான் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலன்சி எலக்ட்ரானை நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. மோர் தென் நீங்கள் 12th வரைக்குமே அந்த 9th இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நிறையா வரும். மற்றது வராதான்லாம் இல்லை, வரும். ஆல்மோஸ்ட் நிறையா வருதுன்னு பார்த்தோம்னா அந்த 9th கொடுத்துருக்காங்க வேலன்சி யாராருக்கு எவ்வளோ வேலன்சின்னு. அது இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பத்திரமா வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையிலும் சாயந்தரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வேலன்சி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உட்காந்து படிக்கணும் அது மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யாரோட வேலன்சி எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது 1-2 காம்பவுண்டுக்கு மட்டும் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போ CAவும் CO3யும் ஒன்றா சேர்றதா வச்சுப்போம். வேலன்சி ஆஃப் CAவும் 2, வேலன்சி ஆஃப் CO3யும் 2. ஸோ இது இங்கேயும் போகும். அப்படி போச்சுன்னா என்ன நம்ம ஃபார்முலா கிடைக்கும், Ca2 CO3 2ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்படி போச்சுன்னா ரெண்டுமே 2 இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டா அப்போ என்ன காம்பவுண்ட் வரும், CaCO3 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வேலன்சி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்போ கால்சியம் கார்பனேட்னா CaCO3 தான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கேஸ் ஆஃப் Naவும் CO3யும் சேரதாக வச்சுப்போம். இப்போ பார்த்தோன்னா வேலன்சி ஆஃப் Na 1, வேலன்சி ஆஃப் CO2 2 தான். ஸோ இது இங்கே கிராஸ் ஆகும், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், Na2CO3 அப்படின்னு கிடைக்கும்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இந்த வேலன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போட்டோம்ல CaCO3ன்னு தான் போட்டோம். இப்போது கால்சியம் கார்பனேட், அப்போது சோடியம் கார்பனேட்னா NaCO3, கார்பனேட்னாவே CO3. ஒரு சோடியமும் இங்கே மட்டும் போட்டால் போதுமானா பத்தாது, ஏன்னா இங்கே 2 வேணும். அந்த 2 யாரால் வந்திருக்கு? வேலன்சி ஆஃப் கார்பனேட். ஸோ இதுதான் வேலன்சியோட இம்பார்ட்டன்ட். வேலன்சி தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்ததாக ஃபர்தராக நீங்கள் பண்ண முடியும். இப்போ வேலன்சி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். வேலன்சிங்கிறது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால் வேலன்சியை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு காம்பவுண்டே உருவாக்க முடியும், ஒரு புது கார்பன். இப்போ பார்த்தீங்கன்னா HCl அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் குளோரைடுன்னு சொல்லுவோம். BaCl2 அப்படின்னா Cl2ன்னு போடுறோம். ஏன் இந்த 2 வருது? வேலன்சி ஆஃப் Pa2, இது குளோரின் 1. அப்போ இது இங்கேயும் போகும். அப்படி போகிறப்ப என்ன நடக்கும்? 1 இருக்கிறதுனால நம்ம 1 போட தேவையில்லை, 1 தான் போட தேவையில்லை, ஏன்னா 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2 இருக்கிறப்போ இந்த 2 கொண்டு வந்து இங்கே போடுறோம், அப்படி போடுறோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா இதுக்கு வேலன்சி 1, இதுக்கு வேலன்சி 1. ஸோ இது இங்கேயும் போகும். ஒன்றுனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் நமக்கு வேலன்சியோட இம்பார்ட்டன்ட். அந்த வேலன்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு காம்பவுண்டை நீங்கள் மேக் பண்ண முடியும். அந்த காம்பவுண்டை உருவாக்கினா தான் பேலன்சிங்கும் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வச்சு நீங்கள் வேலன்சி அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சது அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 6. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா, இந்த இப்போ தானே போட்டோம், சோடியத்துக்கு போட்டோம்ல, சோடியத்துக்கு 2, 8, 1ன்னு போட்டோம்ல, அதே மாதிரி யாருக்கும் போடணும்? கார்பனுக்கும் போடணும். கார்பன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ஏன்னா 6 தானே மொத்தம். செகண்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும், 4 எலக்ட்ரான் இருக்கும். டோட்டலாக 6 வந்துடும். அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் இவங்கள்ட்ட எத்தனை தான் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் கார்பன் அப்படிங்கிறது இருக்கும். இதோடய இப்போ நிப்பாட்டிப்போம். மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம்.